பட்ஜெட் கேட்டேன். இந்த படத்துக்கும் காரண விஷுவல்ஸ்க்கும் வந்து நிச்சயமா அந்த பட்ஜெட் பத்தாது. ஆனா அந்த பட்ஜெட்ல இதை அச்சீவ் பண்ணியிருக்கிறது பயங்கர கன்வின்சிங்கா இருந்தது. அந்த விஷுவல்ஸ் ஆரம்பத்துல இருந்தே வந்து அந்த விஎஃப்எக்ஸ் டீம் மேல ஜிவி சாருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்தது. அவர் தொடர்ந்து அதை பத்தி பேசிட்டே இருந்தாரு. அண்ட் இந்த டீம் மேல, குறிப்பா டிரெக்டர் மேல, அண்ட் வந்து இங்க இருக்கிற எல்லாரும் அந்த டெக்னீஷியன்ஸ் மேல, இங்க பேசின எல்லார் மேலேயும் வந்து அவர் தொடர்ந்து பயங்கர நம்பிக்கை வச்சுட்டு இருந்தாரு. அண்ட் இந்த படம் என்னன்னா, அவர் வந்து வேற எந்த படத்தை பத்தி பேசினாலும் வந்து கிங்ஸ்டனை பத்தி பேசுவாரு. அவரோட போஸ்டரை காட்டுவாரு, அவர் வீடியோ நம்ம பாருங்க இப்படி ஒரு படம் பண்ணிருக்கோம், ரொம்ப நாளா அதை விற்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காரு, இதை எப்படியாவது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டே இருக்காரு. அது நிச்சயமா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த ட்ரெய்லர் பாக்குறப்போ வந்து அதோட விஷுவல் குவாலிட்டி, சவுண்டு அண்ட் மியூசிக் எல்லாமே பயங்கர பிளெண்ட் ஆயிட்டு, அப்புறம் அதோட ஆர்டிஸ்ட், அப்புறம் என்னன்னா அதோட விஎஃப்எக்ஸ் ஒர்க் உடைய அந்த ரியாலிட்டி வந்து உண்மையிலேயே வந்து நிச்சயமா இது கரெக்டா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கும் அப்படின்னு வந்து நம்புறோம். ஏன்னா இன்னைக்கு வந்து தமிழ் சினிமால, திரைப்பட உலகத்துல வந்து ஒரு படம் எடுத்து ரிலீஸ் பண்றது வந்து ஒரு பெரிய சவாலான ஒரு விஷயமா தான் தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி கண்டென்ட் பேஸ்டு படத்தை நம்பி எடுத்து இது மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம்தான். அதை அச்சீவ் பண்றதுக்கு வந்து போராட்டிட்டு இருக்க இந்த குழுவுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். அண்ட் வந்து ஜிவி சார் வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து வெற்றிமாறன் சார் படம் பண்ணிருக்கிறப்பவே வந்து நான் யோசிப்பேன், எப்படி இவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்றாரு, என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிப்பேன். எந்த மியூசிக் சென்ஸ் வந்து அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறப்போ எனக்கும் அவருக்கும் வந்து ஒர்க் பண்றதுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ஜிவி நம்மளை பேச விட மாட்டாரு. நம்ம பேசுறதுக்கு முன்னாடி அவர் ஒரு இமேஜினேஷன்ல வந்து போயிடுவாரு, இப்படிதானே சார் வேணும் அப்படின்னு கேட்பாரு. அண்ட் வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எனக்கு வந்து கதை சொல்றதே சரியா வராது, அப்புறம் வந்து சிச்சுவேஷனும் இன்னும் பயங்கரமா சொல்லுவேன் நானு. அப்புறம் வார்த்தைகளும் எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள் எழுதியும் வந்து சொல்ல வராது. ஆனா அந்த சொல்ற அந்த வார்த்தைகள் அற்ற ஒரு இடைவெளியை சரியா புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனா நான் வந்து ஜிவியை பாக்குறேன். உண்மையிலேயே வந்து அது ரொம்ப முக்கியமானதா, என்ன மாதிரி கிரியேட்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப முக்கியமானதா நான் வந்து பாக்குறேன். ஏன்னா வந்து சில விஷயங்களை நம்மளால சொல்லி புரிய வைக்கவே முடியாது. அது அப்படியே மண்டையில இருக்கோ இல்ல நெஞ்சில இருக்கோ, அதுல இருந்து வெளியே வரவும் வராது. அது எழுத்தாவும் எழுத முடியாது. அப்படி எழுத முடியாததை வந்து சொல்லி புரிய வைக்கிறது வந்து ரொம்ப சவாலான விஷயம். ஆனா வந்து எனக்கு சந்தோஷ் அந்த மாதிரி பயங்கர கம்ஃபர்டபுளான ஒரு மியூசிஷியன் எனக்கு. அதுக்கப்புறம் வந்து ஜிவி வந்து பயங்கர கம்ஃபர்டபுளா இருந்தாரு. நேத்து கூட வந்து வேட்டுவம் பத்தி அவர்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கிறப்ப வந்து கதையே பெருசா சொல்ல, ஆனா அதுக்குள்ள வந்து ஒரு 3 டியூன் ரெடி அப்படின்ற இடத்துக்கு வந்து போயிட்டாரு. ஸோ இப்படி பண்ணலாம், இந்த மாதிரி ஒரு சவுண்டு கொள்ளலாம், அந்த மாதிரி வந்து என்ன சொல்றது, என்ன இன்னும் சரியா புரிஞ்சுக்கிற ஒரு டெக்னீஷியனா அண்ட் ஒரு ஆர்டிஸ்டா ஜிவி இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன். அண்ட் வந்து இந்த டீம் மேல அண்ட் எல்லார் மேலேயும் வந்து பெருசா நம்பிக்கை எடுத்து இந்த படத்தை வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. அது பெரிய சக்சஸ்ஃபுல்லா அமையணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் வந்து கமல், வாழ்த்துக்கள். ஒரு பெரிய ஒரு கனவோட நீங்க இந்த படத்தை வந்து எடுத்திருக்கீங்க. அண்ட் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். இந்த மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் படத்துல இப்படி ஒரு பட்ஜெட் கிடைக்கிறதும் பாசிபிள் இல்லை, அப்படி இப்படி ஒரு கதை யோசிச்சு எடுக்கிறதும் வந்து இங்க பாசிபிள் இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் டிரெக்டர்ஸ் வந்து நிறைய லிமிடேஷன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் டைம் படம் பண்ணிட்டு செகண்ட் டைம் பண்றதும் இன்னும் நிறைய லிமிடேஷன் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் டைம் கிடைக்கிறதே பயங்கர லிமிடேஷன். அந்த லிமிடேஷனை வந்து இது மாதிரி ஷார்ட் ஃபிலிம் ஜானர்ல இருந்து வந்து உங்களை நம்பி இப்படி ஒரு படத்தை கொடுத்து, ஆனா நீங்க வந்து டெக்னிக்கலா பயங்கர எக்யூப்டா ஒரு படத்தை வந்து ஒரு ட்ரெய்லரை நீங்க வந்து கொடுத்துருக்கிறதே வந்து ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா அண்ட் வெரி பாசிட்டிவா இருக்கு. நிச்சயமா இந்த படம் வந்து ஒரு பெரிய சக்சஸ்ஃபுல் படமா அமையணும் அப்படின்னு நான் வாழ்த்துறேன். தயாரிப்பாளருக்கும் வந்து ஒரு பெரிய வெற்றி படமா அமையணும், தொடர்ந்து நடிக்கணும். என்னுடைய ப்ரொடக்ஷன்லயும் அது தொடர்ந்து நடிச்சிட்டு இருக்காரு அவரு. அண்ட் வந்து இவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிருக்காரு. இந்த ஜேர்னி வந்து தொடர்ந்து இருக்கணும் அப்படின்னு நான் விரும்புறேன். அண்ட் திவ்ய பாரதி அண்ட் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இதில் நடிச்சிருக்கேன் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். மூர்த்தி சாரும் அந்த செட்டை வந்து செம இன்ட்ரெஸ்டிங்கா போட்டிருக்காரு. அண்ட் விஜுவல் வந்து சினிமாடோகிராஃபி பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அண்ட் மூர்த்தி சார் செம சூப்பராக எனக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தாரு, உங்களுக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்தாரு. அண்ட் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா ஒர்க் பண்றதுல இன்னைக்கு இருக்கிற முக்கியமான ஒரு ஆர்ட் டைரக்டா வந்து நான் மூர்த்தி சாரை வந்து நான் வந்து பாக்குறேன்.
அண்ட் வந்து சின்ன படங்களுக்கு மக்கள் வந்து திடீர்னு ஒரு பெரிய ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அண்ட் வந்து கண்டென்ட் பேஸ்டு படங்கள் ஒர்க் ஆகுறதுனால தியேட்டர்ல நிறைய பேர் வரதை நம்ம பார்க்குறோம். சமீபத்தில் வந்து அதுக்கு குடும்பஸ்தன் அண்ட் டிராகன் வந்து மிகப்பெரிய ஒரு உதாரணமா நம்ம வந்து பார்க்கலாம். அண்ட் தயாரிப்புல சின்ன படங்கள் எடுக்கிறதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ரிலீஸ் பண்றதுல பெரிய சவால்கள் இருந்தாலும், ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல வந்து படம் விற்கிறது வந்து மிகப்பெரிய சவாலா இருந்தாலும், திரும்பவும் தயாரிப்பாளர்களுக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை வந்து திரையரங்குகள் மட்டும்தான் அப்படின்றது வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரென்த்தனா ப்ரூவ் ஆயிருக்கு. அண்ட் கண்டென்ட் பேஸ்டு படங்கள் மக்களை இம்ப்ரெஸ் பண்ற படங்கள் நிச்சயமா ஒர்க் ஆகும் அப்படின்றதுக்கு வந்து சமீபத்த திரைப்படங்கள் வந்து உதாரணமா இருக்கு. என்னை போல இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் பெரிய நம்பிக்கை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் எல்லாருக்கும் என்னுடைய மிகப்பெரிய நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி. தேங்க்யூ.